மதுரை உசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் ராணுவ வீரர் உட்பட 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பம்பட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரர் செல்வபாண்டி விடுமுறைக்கு ஊருக்கு வந்திருந்த போது இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. அவருடன் மைத்துனர் அருண்குமாரும் பைக்கில் சென்ற நிலையில் விபத்தில் சிக்கி பலியானார். இந்த சம்பவத்தில் தப்பியோடிய ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாரம்பரிய முறைப்படி குமாரகோவில் வேளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தக்கலை போலீசார் மற்றும் பக்தர்கள் காவடி எடுப்பதை முன்னிட்டு காவல் நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. குற்றங்கள் குறைந்து பொதுமக்கள் அமைதியாக வாழ வேண்டி நடைபெறும் இந்த நிகழ்வை முன்னிட்டு காவல் நிலையம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஓசூர் அருகே தேன்கனிக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் குளிர் நிலவுகிறது. காலையில் பனிமூட்டம் காரணமாக சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மெதுவாக சென்றனர். பனிமூட்டத்தால் பள்ளி மாணவர்கள் நடைபயிற்சி செல்வோர் சிரமத்திற்கு ஆளாகினர். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.